அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தாம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பெருங்களத்தூர் பகுதியில் சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்களத்தூர் மண்டலம் 58வது வார்டு திருவள்ளுவர் தெருவில் தான் மழைநீரானது சாலையில் ஆறு போல் ஓடக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோமானால், கடந்த 15 மாதங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்றது. ஆனால் இந்த பணிகள் முழுமையடையலை. காரணம் என்னன்னா, அந்த மழைநீர் கால்வாயினுடைய மைய பகுதியில் இடையிடையே அந்த மின்கம்பங்கள் இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் அந்த மழைநீர் கால்வாய் பணிகள் முழுமையடைந்த காரணத்தினால அவ்வழியாக தற்போது இந்த மழைநீரானது சாலையில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாநகராட்சி தரப்பில் விசாரித்த போது மாநகராட்சியினுடைய அந்த மின்கம்பத்தை மாற்றி அமைப்பதற்காக இபியிடம், அதாவது மின் வாரியத்திடம் கட்டணம் செலுத்திவிட்டோம். ஆனால் அவர்கள் அந்த மின்கம்பத்தை மாற்றி தரவில்லை. இதன் காரணமாக தற்போது அந்த பணிகள் தொய்வாக இருப்பதாகவும், ஆனால் மின் வாரியத்திடம் விசாரித்த போது எங்களிடம் கட்டணம் செலுத்தவில்லை, இதன் காரணமாக தற்போது அந்த மின்கம்பங்கள் மாற்றி அமைக்கப்படவில்லை என மின்சார வாரியத்திடமிருந்து தகவல் பெறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில மாற்றி அதாவது மாநகராட்சி ஒருவரையும் மின்சாரத்துறை ஒருவரையும் மாற்றி தங்களுடைய செயலற்ற ஒரு திராணியற்ற ஒரு செயலை ஒருவர் கை காமிக்கிறார்கள் தவிர்த்து, ஆனால் அந்த பணிகளை முழுமையடையாத ஒரு நிலைதான் இருக்கிறது. இந்நிலையில இந்த வார்டுக்குட்பட்ட கவுன்சிலருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த மோத்திலால் தெரு பகுதியில அண்மையில் தான் அந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த பகுதியில தற்போது மழைநீர் கால்வாய் பணிகள் முழுமையாக முடிவுற்றிருந்த நிலையில கடந்த 15 மாதங்களுக்கு முன்பாக இந்த திருவள்ளுவர் தெருவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த மழைநீர் கால்வாய் பணிகள் தற்போது வரை முடிவடையாத ஒரு சூழல் இருக்கிறது. இதுல இருந்து என்ன பார்த்தோம்னால், அந்த குடியிருப்பு பகுதிவாசிகள் எக்கேடு கெட்டு வேணால் போகட்டும், ஆனால் அந்த கவுன்சிலர் வசிக்கக்கூடிய பகுதி ஒரு சுகாதாரமான ஒரு சூழல் இருக்க வேண்டும் என கருதி தற்போது அந்த பகுதியில் மழைநீர் கால்வாயானது அவசரமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருவள்ளுவர் தெருவில் கடந்த 5 நிமிடத்திற்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக தற்போது சாலைகளில் ஆறு போல் மழைநீரானது ஓடக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த மழைநீரில் வாகனத்தை இயக்கக்கூடிய பெண் ஒருவர் தன்னுடைய வாகனத்தை இயக்க முடியாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. 5 நிமிடத்திற்கு பெய்த மழையின் காரணமாகவே தற்போது பெருங்களத்தூர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால், இனி வரக்கூடிய காலங்களில் மழை காலங்களில் பெருங்களத்தூர் மற்றும் முடிச்சூர் போன்ற தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது என அப்பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த பாதிப்பு குறித்து இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளிடம் கேட்டபோது, இந்த பணிகள் விரைந்து, அதாவது திருவள்ளுவர் தெருவில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி முழுமையடையாத காரணத்தினால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், இது விரைந்து முடிக்கப்படவில்லை என்றால் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.